மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். மகர ராசிக்காரர்கள் ரொம்பவும் ஷார்ப்பாக இந்த பதிவை கவனிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இப்போ மகர ராசிக்கு சுகஸ்தானாதிபதி, பாதகாதிபதி, ஏன்னா உங்க ராசிக்கே பாதகாதிபதியா செவ்வாய் வருகிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி, சனி என்ற கிரகத்துக்கு செவ்வாய் பாதகாதிபதி. மகர ராசிக்காரங்க நிறைய பிரச்சனையிலிருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ நம்மால் முடியும் அப்படின்னு சொல்வது போல் லேசாக மேலே ஏறி வந்து கொண்டிருக்கிறார்கள். இது காலகட்டங்களில் உங்களுடைய இடம், பூமி, உங்களுடைய கம்ஃபர்ட், லக்ஸுரி, நீங்கள் நினைத்த காரியத்தை அடைவதற்குண்டான விஷயங்களை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வருவது அப்படிங்கிறது பொதுவாக உங்களை வறுத்தெடுப்பதற்கு தயாராக வருகிறது அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம். டச்வுட் இல்லைன்னா காட்ஸ் கிஃப்ட்டு, இல்லைன்னா பிரபஞ்சத்தின் கிஃப்ட்டு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். என்ன அப்படின்னா, செவ்வாயை குரு பார்க்கிறார். இப்போது 12ஆம் வீட்டிலிருந்து நிறைய அணுகுண்டுகளை இந்த மார்ஸால் தூக்கி போட முடியாது. வேணால் இந்த தீபாவளியில் வச்சு நம்ம வெடிக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஊசி பட்டாசு மாதிரி, ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன 0.1% ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம். எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பாதங்களில் பண்ண முடியும். இது என்ன, 12ஆம் இடம் நமக்கு குறிகாட்டக்கூடியது பாதங்கள்.